வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பாருங்கள், கம்பை வச்சு உங்களுக்கு சத்துருண்டை ஒன்றும் ஸ்வீட் தோசை ஒன்றும் செஞ்சு காட்ட போகிறேன். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். கோல்டான உடம்புக்கு இது நல்லாவே செட் ஆகும். அதுக்கப்புறம் இதை எல்லாருமே சாப்பிட்லாம். மாசமாக இருக்கிறவங்க, குழந்தைங்க, வயசானவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இது சாயங்கால நேரத்தில் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இதை செஞ்சு கொடுக்கலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சோள சத்துருண்டைக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். இந்த வெள்ளை சோளம் இது வாங்கி வச்சுருக்கேன். இது ஒரு 400 கிராம் இருக்கும். நெய் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. முந்திரியை இந்த அளவுக்கு நான் பொரிச்சு வச்சுருக்கேன். நல்லா நெய்யில் பொன் வறுவலாக வறுத்து வச்சுருக்கேன். 300 கிராம் வெல்லம், பச்சரிசி மாவு சின்ன கப்பில், ஏலக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன். பார்த்திங்கன்னா இதுலேயே நம்ம தோசையும் எப்படி ஊற்றுறது, இனிப்பு தோசை எப்படி ஊற்றுறது அப்படின்னு ரெண்டும் நான் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு, இந்த மாதிரி கலர் மாறுற அளவுக்கு நீங்கள் இதை வறுத்துக்கணும். சிலதெல்லாம் பாருங்கள் பொரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி பொரிஞ்சாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா பேன் போட்டு ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி ஒரு 1/2 டம்ளர் அளவு, 1/2 ஜக்கு அளவு தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ நம்ம இதில் வெள்ளைப்பாகு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சோளம் நம்ம நல்லா ஆற வச்சுருக்கோம். ஏன்னா சூடாக இருக்குது, மிக்சியில் போட்டு அரைக்கணும். அதனால் நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அதை பொடி பண்ணிக்கலாம். இந்த வெல்லம் நல்லா கரையட்டும். பாருங்கள், நல்லா வெல்லம் கொதிச்சு கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இந்த சோளத்தை இப்போ மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மிக்சியில் இந்த மாதிரி கொஞ்சம் கொருன்னு, ரொம்ப கொருன்னு இல்லை, லைட்டாக கொருன்னு. நம்ம ஏற்கனவே பொரிமா அரிசி உருண்டை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான், அதே மெத்தட் தான் இது. இது என்னென்னா சோளத்தை வச்சு நம்ம பண்ணுறோம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்றதுனால இதை நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ இதில் ஒரு சிட்டிகை அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து 2 சிட்டிகை அளவு ஏலக்காய் பொடி. இப்போ பாருங்கள், நம்ம பாகு எடுத்து வச்சுருக்கிற இந்த வெல்லத்தை கொஞ்சம் திட்டமாக ஊற்றி கிண்டிக்கலாம். நம்ம இதில் பக்குவம்னு பார்த்திங்கன்னா நம்ம வறுக்கிறது தான். வறுக்கிறது நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். சிலது பொரிய தான் செய்யும். பொரிஞ்சால் ஒன்றும் தப்பு கிடையாது. அது பொரிஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். இது நெய் போட்டோம்னா அந்த வாசனை நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக நெய் போட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சமாக பாகு விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா பிடிக்க வரும். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிட்டு இருக்கும் போது இதில் ஒரு முந்திரியும் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டையாக நல்லா பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உடையாது. இது மேலே கொஞ்சம் முந்திரி, ஒரு முந்திரி வச்சுக்கோங்க. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அதே சோளத்தை நான் வறுத்து வச்சுருக்கிற சோளம் தான். இன்னொரு ஐட்டம் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா சோள தோசை, சோள ஸ்வீட் தோசை. இப்போ இதை அரைச்சிக்கலாம். நல்லா ரொம்ப நைஸாகவும் நல்லா அரைச்சிக்கோங்க. அப்போ தான் தோசை ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது, அதையும் அரைச்சிக்கிறேன். பாருங்கள், இதுக்கு ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். இதை நான் தேவையான பொருட்களில் வைக்கலை. இப்போ நம்ம ஒரு வாழைப்பழம் போட்டோம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மீதி இருந்த இந்த முந்திரியும் இதில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அப்போ தான் தோசை ஊற்றும் போது நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த வாழைப்பழமும் முந்திரியும் அரைச்சிருக்கேன். இதை இதில் போட்டு இதில் இந்த ஏலக்காய் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு 1 கப்பு. இப்போ 1 சிட்டிகை அளவு உப்பு போட்டுக்கலாம். வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம், அதை இதில் ஊற்றிடுவோம். இதை நல்லா கலக்கிப்போம். தோசை ஊற்றுற பக்குவத்துக்கு இந்த மாவை கரைச்சிக்கலாம். இப்போ தண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சம் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் தோசை ஊற்றுறதுக்கு நல்லா வரும். ஏற்கனவே இந்த சோளத்தில் நான் பணியாரம் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போது ஸ்வீட் தோசை, அடுத்து சத்துருண்டை. இது ஒரு 10 நிமிஷம் கொஞ்ச நேரம் ஊறட்டும். அப்படியே பாருங்கள், இந்த மாவு இந்த அளவுக்கு இப்படி திக்காக இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும், எடுக்கவும் வசதியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கல் காஞ்சிடுச்சு.
இது வந்து இப்படி திக்காகவே ஊற்றுங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஊற்றினதுமே சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த கிண்ணத்தில் கொஞ்சம் நெய் இருந்தது, அதோட நான் எண்ணெய் கலந்துக்கினேன். கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் கலந்து ஊற்றிக்கங்க. வெல்லம் போட்டிருக்கிற தொட்டு கொஞ்சம் வேக லேட் ஆகும், அதனால் நம்ம வந்து சிம்லேயே வச்சு வேக விடுவோம். பாருங்கள், இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் நீங்கள் எடுக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக எடுங்க. நல்லா ரொம்ப சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். காலையில் டிஃபனாகவும் இதை பயன்படுத்திக்கலாம். என்னென்னா இதை கொஞ்சம் ஐயில் வச்சிங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆகிடும். இந்த இடம்லாம் கருகுன மாதிரி ஆகிடும். அதனால் சிம்மில் வச்சே வேக விடுங்க. பாருங்கள், சூப்பரான சோள தோசை ரெடி ஆயிடுச்சு. 2 பக்கமும் நல்லா செவந்து நல்லா இருக்குது. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். பாருங்கள், சோள சத்துருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உடையாது உங்களுக்கு. வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் திக்காக கலந்தீங்க அப்படின்னா இது பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வச்சிட்ருக்கலாம். ஒரு வாரம் வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த சாயங்கால நேரத்தில் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இதை கொடுத்துடலாம் நீங்கள். இப்போ அதே சோளத்தை வச்சு நம்ம ஸ்வீட் தோசை பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், நைட்டில் டின்னராகவும் சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.